India's most preferred retirement community, Ananya's Nana Nani Homes, Coimbatore, welcomes you for an exclusive inside tour for senior citizens. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், நைனா நாகேந்திரன் வலியுறுத்தல். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: தொடர்ந்து 8 நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி போராடி வரும் நிலையில் அவர்களின் கோரிக்கைகளை திமுக அரசு கண்டுகொள்ளாது அலட்சியம் காட்டுவதுடன் கைது செய்து வழக்கு பதிவு செய்திருப்பது கண்டனத்திற்கு உரியது. பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோருவது தவறா? தேர்தல் நேரத்தில் மட்டும் நேரில் சென்று ஆசிரியர்களுக்கு ஆதரவு அளிப்பதும், ஆட்சிக்கட்டிலில் ஏறியதும் அதிகாரிகளை பேசவிட்டு அலட்சியத்துடன் அமர்ந்திருப்பதும் நியாயமா? தங்கள் உரிமைக்காக எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் ஆசிரியர்கள் போராடட்டும் என அலைக்கழிப்பதால் அரசு பள்ளி மாணவர்களின் நலனும் பாதிக்கப்படும் எனும் அடிப்படை உண்மையை கூட உணர இயலாதா? ஆசிரியர்கள், மாணவர்கள் என அனைவரையும் வஞ்சிப்பதுதான் திராவிட மாடல் அரசு. நாடு போற்றும் நல்லாட்சி என்று விளம்பரம் செய்வதை விட்டுவிட்டு உடனே பகுதி நேர ஆசிரியர்கள், மாணவர்களின் நலனை காக்கும் பொருட்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இல்லையெனில் ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக இன்று போராட்ட களத்தில் இருப்போருக்கு தமிழக பாஜக துணை நிற்கும் என நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் 25 சீட், திருமாவளவன் சூசகம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திருப்போரூர், நாகப்பட்டினம், காட்டுமன்னார் கோயில், செய்யூர், வானூர், அரக்கோணம் ஆகிய 6 சட்டசபை தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. கடந்த 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் சிதம்பரத்தில் திருமாவளவனும், விழுப்புரத்தில் ரவிக்குமாரும் வெற்றி பெற்றனர். இந்த வெற்றியால் வரும் சட்டசபை தேர்தலில் சீட்டு பெற அக்கட்சியினரிடையே ஆர்வமும் போட்டியும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இளைய பெருமாள் நூற்றாண்டு அரங்கத்தை சிதம்பரத்தில் நேற்று முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். விழாவில் திருமாவளவன் பேசுகையில், வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு விழுகிற 4 ஓட்டுகளில் 1 ஓட்டு விசிக ஓட்டாக இருக்கும், 100 ஓட்டுகளில் 25 ஓட்டுகள் சிறுத்தைகள் ஓட்டாக இருக்கும், 1 ஓட்டு கூட சிதறாமல் திமுக கூட்டணிக்கு கொத்து கொத்தாக விழும் அளவில் பணியாற்றுவோம், திமுக ஆட்சி மீண்டும் மலருவதற்கு பாடுபடுவோம் என்றார். இது திமுக கூட்டணியில் 25 தொகுதிகள் பெற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இலக்கு நிர்ணயித்துள்ளதை சுட்டிக்காட்டுவதாக அக்கட்சியின் நிர்வாகிகள் கூறினர். மேலும் அவர்கள் கூறியதாவது: கடந்த 5 ஆண்டுகளாக வட மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களிலும் விசிக வளர்ந்துள்ளது. கேரளா, ஆந்திரா, தெலங்கானா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும் கட்சி துவக்கப்பட்டுள்ளது. வெளிமாநில சட்டசபை தேர்தலிலும் விசிக போட்டியிட்டுள்ளது. திருமாவளவன் சுற்றுப்பயணத்தின் போது மாவட்ட செயலர்கள் மட்டுமல்லாமல் ஒன்றிய செயலர்களும் சீட்டு கேட்டு அவருக்கு நெருக்கடி கொடுக்கின்றனர். கடந்த தேர்தலில் தோல்வியடைந்தவர்களும் சிட்டிங் எம்எல்ஏக்களும் வரும் தேர்தலில் போட்டியிட விரும்புகின்றனர். அவர்களைத் தவிர மாநில, மாவட்ட நிர்வாகிகளும் வாய்ப்பு கேட்பதால் இந்த முறை திமுக கூட்டணியில் 25 தொகுதிகளை பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் திருமாவளவன் உள்ளார். அதற்காக அந்த எண்ணிக்கையை இலக்காக நிர்ணயித்துள்ளார். இதை சுட்டிக்காட்டும் வகையில்தான் அவரது பேச்சு இருந்தது என்றனர். செஞ்சிக்கோட்டை மராத்தி கோட்டையா? தமிழர்களுக்கு இழைத்துள்ள பச்சை துரோகம். தமிழர்களுக்கு சொந்தமான செஞ்சிக்கோட்டையை மராத்தியர்களின் கோட்டையாக அறிவிக்கும் முயற்சியை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தமிழ் மன்னராகிய கோனேரிகோன் என்பவரால் செஞ்சிக்கோட்டை கட்டப்பட்டது. உலக பாரம்பரிய நினைவு சின்னங்களாக அங்கீகரிக்கும் பன்னாட்டு அமைப்பான யுனெஸ்கோ நிறுவனம் மராத்திய மன்னர் சிவாஜியின் 12 கோட்டைகளில் ஒன்றாக சேர்த்து செஞ்சியை அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழர்களுக்கு சொந்தமான செஞ்சிக்கோட்டையை மராத்தியர்களின் கோட்டையாக மாற்ற மகாராஷ்டிர மாநில அரசு முயல்வதும் அதற்கு மத்திய அரசு துணை நிற்பதும் கண்டனத்திற்கு உரியது. இந்த வரலாற்று திரிபை தடுத்து நிறுத்த வேண்டிய தமிழக அரசு சிறிதும் உணர்வற்று வேடிக்கை பார்ப்பது தமிழ் மக்களுக்கு செய்கிற பச்சை துரோகம். செஞ்சிக்கோட்டை தமிழ் மன்னர்களால் உருவாக்கப்பட்ட நம் பாரம்பரிய சொத்து. யாராலும் எளிதில் கைப்பற்ற முடியாத அதன் அமைவிட சிறப்பால் மூவேந்தர்களின் ஆட்சி காலத்திலேயே செஞ்சிக்கோட்டை புகழ்பெற்று விளங்கியது.
செஞ்சிக்கோட்டையை கிபி 1190 முதல் ஆனந்தகோனும், கிபி 1240 முதல் கிருஷ்ணகோனும், கிபி 1270 முதல் கோனேரி கோனும், அதன்பின் அவரது வாரிசுகள் கோவிந்தகோன், வலியகோன், கோட்டியலிங்கங்கோன் ஆகியோர் தொடர்ச்சியாக ஆண்ட நீண்ட வரலாறு உடையது. அதன்பின் விஜயநகர நாயக்கர்கள், மராத்தியர், முகலாயர், ஆற்காடு நவாபுகள், பிரெஞ்சுக்காரர், ஆங்கிலேயர் என மாறி மாறி ஆட்சி செய்துள்ளனர். செஞ்சியை நாயக்க மன்னரிடமிருந்து பீஜப்பூர் சுல்தான் கிபி 1649 கைப்பற்றினார். 28 ஆண்டுகள் பீஜப்பூர் சுல்தான் ஆட்சிக்கு பின் 1677 மராத்திய மன்னர் சிவாஜி செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றி தன் அரசுடன் இணைத்துக் கொண்டார். அதன் பிறகும் செஞ்சிக்கோட்டை பல்வேறு ஆளுமையின் கீழ் இருந்தது. இதில் மராத்தியர்கள் செஞ்சிக்கோட்டையை ஆண்டது 22 ஆண்டுகள்தான். அத்துடன் செஞ்சிக்கோட்டையில் மராத்தியர்கள் வலுவான கட்டுமானங்கள் செய்ததற்கான எவ்வித ஆதாரங்களும் இல்லை. மராத்தியரை விட செஞ்சிக்கோட்டையை நாயக்கர், ஆற்காடு நவாப், பீஜப்பூர் சுல்தான், முகலாயர், ஆங்கிலேயர் ஆகியோர் அதிக ஆண்டுகள் ஆண்டாலும் அந்த கோட்டை தமிழ் மன்னராகிய கோனேரி கோனுக்கு சொந்தமானது என்பதை வரலாற்றில் பதிய வேண்டும். செஞ்சி பகுதியில் உள்ள குப்பம் கோனேரி குப்பம் என்றும், கோட்டை தேசிங்கு ராஜா கோட்டை என்று அழைப்பதையும் அமைதியாக அனுமதித்ததன் விளைவு மராத்தியர்களுக்கு சொந்தமானது என்ற நிலை வந்துள்ளது. தமிழர் வரலாற்றை இழிவுபடுத்தி நம் கோட்டையை அயலாரின் கோட்டை என்பதை அடையாளப்படுத்துவதை அரசு எப்படி அனுமதிக்கிறது? இதற்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து இருப்பதும் வெட்கக்கேடானது. மகாராஷ்டிர மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து முன்னெடுக்கும் கூட்டு சதிக்கு தமிழக அரசு துணை போவது தமிழர்களுக்கு இழைத்துள்ள பச்சை துரோகம் என சீமான் குறிப்பிட்டுள்ளார். செந்தில் தம்பி அமெரிக்கா பயணம், கோர்ட்டில் சொன்ன காரணம் என்ன? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பண மோசடி வழக்கில் கடந்த 2023 ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். புழல் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் 2024 செப்டம்பரில் ஜாமீனில் வெளியே வந்தார். அதே சமயம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போதே அவரது சகோதரர் அசோக்குமார் தலைமறைவானார். அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. 2 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் திடீரென சென்னை கோர்ட்டில் ஆஜரானார். அவருக்கு ஜாமீனும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இதய சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அனுமதி கேட்டு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அசோக் அமெரிக்கா சென்றால் வழக்கு விசாரணை கடுமையாக பாதிக்கப்படும் என அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்தது. இதனை ஏற்ற கோர்ட் அசோக் மனுவை தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனு நீதிபதிகள் ரமேஷ், லட்சுமி நாராயணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அசோக் குமார் தரப்பில் அமெரிக்கா சென்று வர 15 நாட்கள் மட்டும் அனுமதி தந்தால் போதும், கோர்ட் விதிக்கும் அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்க தயாராக இருக்கிறோம் என தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், நீங்களே நினைத்தாலும் அதிக நாட்கள் இருக்க முடியாது, அதிபர் டிரம்ப் உங்களை வெளியேற்றி விடுவார் என நகைச்சுவையாக தெரிவித்தனர். இதையடுத்து அமலாக்கத்துறை தரப்பில் பதிலளிக்க 2 நாட்கள் அவகாசம் வேண்டுமென கோரிக்கை வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அசோக் தரப்புக்கு சில நிபந்தனைகள் விதித்தனர். ஒருவேளை அமெரிக்கா செல்ல அனுமதி அளித்தால் அசோக் தனது பாஸ்போர்ட்டை அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தில் தாக்கல் செய்ய வேண்டி இருக்கும். பயண திட்டம் பற்றிய விரிவான விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். அசோக் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்கவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஜூலை 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். சிவகங்கையில் 100 கிலோ வெடிபொருள், பாகிஸ்தானில் குண்டு தயாரிக்க பயிற்சி. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரைச் சேர்ந்தவர் அபுபக்கர் சித்திக், வயது 60. திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தைச் சேர்ந்தவர் முகமது அலி, வயது 48. பயங்கரவாதிகளான இவர்கள் மீது கோவை குண்டுவெடிப்பு உட்பட பல வழக்குகள் உள்ளன. கடந்த 30 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த இருவரையும் தமிழக பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் ஆந்திராவில் கடந்த 1ஆம் தேதி கைது செய்தனர். விசாரணையில் அபுபக்கர் சித்திக் அளித்துள்ள வாக்குமூலம் அதிர வைக்கிறது. மாணவ பருவத்திலேயே எனக்கு பயங்கரவாத செயல்கள் மீது நாட்டம் அதிகம். கோவையில் தொடர் குண்டுவெடிப்புகளை முன்னின்று நடத்தியவர் பாஷா. எங்கள் ஊருக்கு வந்து நடத்திய ரகசிய கூட்டங்களில் பங்கேற்றேன். அவர்தான் போலீசாரிடம் சிக்காமல் இருப்பது உட்பட பல்வேறு வித்தைகளை கற்றுக் கொடுத்தார். பாஷாவின் வழிகாட்டுதலில் கோவையில் 1998 பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி பங்கேற்க இருந்த கூட்டத்தில் குண்டுகள் வைத்தேன். கோவையில் தொடர் குண்டுவெடிப்புகளை நிகழ்த்திய பின் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பைக்கு தப்பிவிட்டேன். அங்குள்ள பயங்கரவாதிகளுடன் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. அவர்கள்தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தனர். அவர்கள் மூலமாக சட்டவிரோதமாக பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு சென்று வெடிகுண்டுகள் தயாரிக்க பயிற்சி பெற்றேன். மீண்டும் மும்பை திரும்பி அங்கிருந்து வேலை தேடுவது போல் துபாய் தப்பிவிட்டேன். துபாயில் உள்ள நிறுவனம் ஒன்றில் 3 ஆண்டுகள் வேலை செய்தேன். பயங்கரவாத செயலுக்கு நிதி திரட்டும் பணியிலும் ஈடுபட்டு வந்தேன். இது என் உறவினர் ஒருவருக்கு பிடிக்கவில்லை. நாகூரில் வசிக்கும் அவர் நான் துபாயில் இருப்பது பற்றி போலீசாரிடம் தெரிவித்துவிட்டார். தமிழக போலீசாரும் என்னை பிடிக்க துபாய் வந்துவிட்டனர்.
கூட்டாளிகள் வாயிலாக தகவல் கிடைத்ததும் அங்கிருந்து தப்பிவிட்டேன். அதன்பின் ஆந்திரா சென்று 3வது மனைவியுடன் வசித்து வந்தேன். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்தேன். ஃபக்ருதீன், பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக் ஆகிய மூவரும் என் சீடர்கள். இவர்கள்தான் வேலூரில் இந்து முன்னணி நிர்வாகி வெள்ளையப்பன், பாரதிய ஜனதா நிர்வாகி டாக்டர் அரவிந்த் ரெட்டி உள்ளிட்டோரை கொலை செய்தனர். மூவரும் கேட்கும் போதெல்லாம் வெடிகுண்டுகளை தயாரித்துக் கொடுப்பேன். கொலைகளை செய்துவிட்டு எப்படி தப்பிக்க வேண்டும் என்பது பற்றி தெளிவாக வகுப்பெடுப்பேன், பணமும் கொடுப்பேன். என் திட்டம் எப்போதும் தோற்றதில்லை. நான் சொன்ன வேலையை ஃபக்ருதீன் உள்ளிட்டோர் கச்சிதமாக செய்து முடிப்பார்கள். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடிக்கு 2 முறை வந்து தலா 50 கிலோ வெடிமருந்துகளை வாங்கிச் சென்றுள்ளேன். கொரோனா பரவல் காலத்தில் நானும் முகமது அலியும் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் போல ஹரியானா சென்றோம். அங்கு கள்ளத்துப்பாக்கிகள் வாங்கி வந்து ஆந்திராவில் பதுக்கிறோம் என அபுபக்கர் சித்திக் தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். உள்ளே நையா சொல்ல பார்லிமெண்டில் புதிய முறை, கையெழுத்து போட்டு ஓடிப்போக முடியாது. பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் ஜூலை 21 தொடங்கி ஆகஸ்ட் 21 வரை நடக்கிறது. கூட்டத்தொடரின் போது லோக்சபா வரும் எம்பிக்கள் தங்கள் வருகையை புதிய முறையில் பதிவு செய்யும் முறை கொண்டு வரப்பட இருக்கிறது. கடந்த ஆண்டு லோக்சபாவுக்கு வெளியே டேப்லெட்டுகளில் டிஜிட்டல் பேனாவில் எம்பிக்கள் வருகையை பதிவு செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரே நேரத்தில் அதிக எம்பிக்கள் வரும்போது வருகையை பதிவு செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் சிலர் வருகையை பதிவு செய்யாமல் லோக்சபா சென்றனர். இன்னும் சிலர் வருகையை பதிவு செய்த பின் சபைக்குள் செல்லாமல் டிமிக்கி கொடுத்துவிட்டு வெளியே சென்றனர். இதற்கு தீர்வு காணும் வகையில் லோக்சபா செயலகம் புதிய டிஜிட்டல் முறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இந்த முறையில் எம்பிக்களின் இருக்கை முன்பு மல்டிமீடியா கருவி பொருத்தப்பட்டிருக்கும். எம்பிக்கள் இருக்கைக்கு வந்த பிறகு அவர்களுடைய அடையாள அட்டையை பயன்படுத்தி வருகையை பதிவு செய்யலாம். அல்லது பயோமெட்ரிக் முறையில் விரல் ரேகை வைத்தும் பதிவு செய்யலாம். 3வது ஆப்ஷனாக ஒவ்வொரு எம்பிக்கும் கொடுக்கப்படும் பின் நம்பரை பயன்படுத்தியும் வருகை பதிவு செய்யலாம். இந்த முறை எம்பிக்களின் நேரத்தை மிச்சப்படுத்துவதுடன் அவர்கள் சபையில் இருப்பதையும் உறுதி செய்யும். புதிய முறை முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் வரை பழைய முறையும் தற்காலிகமாக அமலில் இருக்கும். புதிய வருகை பதிவு முறை முதலில் லோக்சபாவில் மட்டும் அறிமுகப்படுத்தப்படும். பிரதமர், அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோருக்கு இந்த முறையில் விலக்கு அளிக்கப்படும். சமோசா, ஜிலேபி ஆபத்தானதா? மத்திய அரசு விளக்கம். சமோசா, ஜிலேபி, பக்கோடா போன்றவற்றில் உள்ள சர்க்கரை, கொழுப்புச் சத்துக்களின் அளவு, அது உடலுக்கு ஏற்படுத்தும் தீங்கு குறித்த எச்சரிக்கை வாசகங்களை கடைகளின் வாசலில் வைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக நேற்று முன்தினம் தகவல் வெளியானது. மகாராஷ்டிராவின் நாக்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை உணவகத்தில் சோதனை ஓட்டமாக இந்த எச்சரிக்கை வாசகம் வைக்கப்பட உள்ளது. இதேபோல் மற்ற உணவகங்கள் முன் வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. சிகரெட்டுகளில் எச்சரிக்கை வாசகம் இருப்பது போல சமோசா, ஜிலேபி அடைத்து விற்கப்படும் பாக்கெட்டுகளில் உள்ள லேபிளில் இந்த எச்சரிக்கை வாசகம் விரைவில் இடம்பெறவுள்ளது. இந்த எச்சரிக்கை வாசகம் இடம்பெறும் பட்டியலில் மேலும் பல உணவுகளும் சேர உள்ளன என்று தகவல் பரவியது. இந்நிலையில் இதுபோன்ற எந்த உத்தரவையும் மத்திய சுகாதாரத்துறை பிறப்பிக்கவில்லை என மத்திய அரசு மறுத்துள்ளது. எந்த உணவையும் குறிப்பிட்டு எச்சரிக்கை செய்ய திட்டமிடப்படவில்லை என்றும், உடல் பருமனை குறைக்க எண்ணெய், சர்க்கரை அளவு தொடர்பாகத்தான் எச்சரிக்கை வாசகம் வெளியிட திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.